பிரெஞ்சு நாட்டுல ஒரு மிகப்பெரிய நாவலாசிரியர் இருக்காரு. அவர் பேர் பால் சாக். கொஞ்சம் பொதுவா இந்த எழுத்தாளர்கள், கவிஞர்கள் அந்த காலத்துல பெரிய பணமெல்லாம் ஈட்ட முடியாது. அவங்க வறுமைக்கு பிறந்தவங்களா தான் இருப்பாங்க. ஒரு நாள் அவர் படுத்துட்டு இருக்கும்போது, அவர் வீட்ல வந்து ஒரு ஒரு திருடன் வந்து திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற பீரோ, மேஜை, அலமாரி அது இது எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்க்குறான். எல்லாம் புக்கா இருக்கு, அதுவா இருக்கு. ஒண்ணுமே கிடைக்கல. படுத்துட்டு இருக்கிற பால்சாக் என்ன பண்றாரு, முழிச்சுட்டு தான் இருந்தாரு. படுத்து திரும்பி படுத்து பார்த்து சிரிக்கிறாரு. உடனே வந்த திருடனுக்கு அதிசயமாயிடுது. "என்னடா இது சிரிக்கிறீங்களே, எதுக்கு சிரிக்கிறீங்க?" அப்படின்னா. அப்ப சொன்னாராம் எழுத்தாளர் பால்சாக். "நான் பகல்லேயே தேடி பார்க்குறேன், ஏதாவது கிடைக்குமா பணம்ன்ட்டு, எதுவும் கிடைக்கிறதில்ல. அந்த பணத்த போய் நீ ராத்திரி வந்து தேடுறியே, அதை நினைச்சே எனக்கு சிரிப்பா வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். இது ஒரு உண்மை சம்பவம். பெரிய பெரிய அறிவிற் சிறந்த பலர் வந்து தன்னுடைய வாழ்க்கை முழுக்க வறுமையில இருந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். வணக்கம்.